இந்த கால வேளையில உடைய பாதத்துல மாத்திரம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோமே சுவாமி. இந்த நாட்கள் நீர் எதையெல்லாம் எங்களுக்கு செய்யும்படி உடைய சித்தத்தின்படி நடத்த விரும்புறீங்களோ நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நேரத்துக்கு வராதபடி இருக்கிறோம். ஜனங்கள் ஓடி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தையை கேட்க உடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வரும்படி தன்னை சரி செய்ய நேரே வழிவாசலை திறப்பீராக. ராஜ் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெரியவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 95 பக்கம் 730. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போமாக. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தேன். பிடித்துக் கொள்வோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க அனைவரையும் பாஸ்டர்மா ஜெம்மி அவங்க குடும்பத்தையும் விசேஷமாய் வாழ்த்துகிறோம். ஏனென்றால் இந்த எல்லா காரியங்களுக்கும் அவர்களுடைய பங்குக்கு பலன் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை மறுபடியுமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அவர் காட்டுகிற வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்திற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொண்டு வந்து நிறுத்துகிறவரும் அவரே, வார்த்தையும் அவருடையது. எனவே அந்த வல்லமை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேராகிலும் அநேகம் பேரையாகிலும் கொண்டு ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ஆமேன், ஆமேன். சரி, நாம் போன மாதத்திலிருந்து புதிய உடன்படிக்கையின் தியானங்களுக்குள்ளே செல்லுகிறோம். போன மாதம் நாம் என்ன பார்த்தோம் என்றால், புதிய உடன்படிக்கைக்கு சொல்லுங்களேன் வந்தவங்க ஞாபகம் இருக்கா? வழியும் அவரே வாசலும் அவரே, வழியும் அவரே வாசலும் கிறிஸ்துவே. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கிற நாம், அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புதிய உடன்படிக்கைக்குள்ளாகத்தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே காலெடுத்து வைக்கிறோம். அப்போது நமக்கு அடித்தளம் எதுவென்றால் விசுவாசமே. என்ன விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் என்றால், ஒரு கிறிஸ்தவன் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்த காரியங்களை,
என் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை, எனக்காக செய்ய போகிற காரியங்களை நான் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நடத்துதலை விசுவாசிக்க வேண்டும். அப்போ எல்லாமே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தானே இருக்கிறது. அது இல்லாமல் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு வசனங்கள் தெரியும். அதற்கு முக்கியமாக நமக்கு மிகவும் பழக்கமில்லாத ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். அதாவது ரோமர் 14:23. அது கடைசி பாகம் நமக்கு போதும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எனவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு எதை செய்தாலும் அது பாவம் என்றுதான் அர்த்தமாகிறது. எனவே நம்முடைய இந்த தியானத்திற்கு ஆதாரமாக அந்த பகுதி, வேத பகுதி 2 தீமோத்தேயு 1:9-14. 2 தீமோத்தேயு 1:9-14. நம்முடைய எல்லா வசனங்களுமே இன்றைக்கு கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டிற்குள்ளாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளையே வைத்து கொள்ளுங்கள். இதை என்ன செய்ய போகிறோம்? சிஸ்டர்ஸ் வாசிக்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். 2 தீமோத்தேயு தீத்துக்கு முந்தின 291 சொல்லிருங்கப்பா. 291 ரைட். 291 பக்கம். அதாவது எபிரேயர் யாக்கோபு அந்த ஏரியா. 1ஆம் அதிகாரம் 9-14 வசனம் வரை. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்ம என்ன சொல்லுவோமா? நான் சொல்லுகிறத மாத்திரம் சொல்லுங்க போதும். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் நல்லவர்களா, கெட்டவர்களா, பெரியவர்களா, சிறியவர்களா, படித்தவர்களா, படியாதவர்களா என்று பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை. தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. எனவே கிறிஸ்து இயேசு இல்லை என்றால் கிருபை இல்லை என்று அர்த்தம். நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை ரட்சித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். எபிரேயர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அநேக பிரசங்கங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு புதிய உடன்படிக்கையிலே உன்னையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அந்த புதிய உடன்படிக்கையிலே நான் நிலைத்திருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும். என்று நான் புதிய உடன்படிக்கையிலே இருந்து வெளியே போகிறேனோ, ஏன்னா ஆண்டவர் போகவே மாட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு உடன்படிக்கைக்கு இருவர் தேவை. அப்போது ஒன்று பலமான பாட்டி, இன்னொன்று பலவீனமான கட்சி. அப்போது பலமுள்ள நம்முடைய ஆண்டவர் அதை விட்டு போகவே மாட்டார். அவருடைய ஒப்படைப்பே என்ன என்றால் பலவீனமான நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துவது. அப்போது ஆண்டவர் அதை விட்டு போக மாட்டார். உடன்படிக்கை உடைக்கிறதும் உடைக்காததும் நம்முடைய கையிலே இருக்கிறது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், நாம் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டோம் என்றால், கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால், இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போய்விடுவேன், இந்த வருஷம் என் சபைக்கு போவேன், அடுத்த வருஷம் போக மாட்டேன், இஷ்டமானால் வருவேன். நோ, அது வேலை செய்யவே செய்யாது. அது உடன்படிக்கைக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஆமென். நான் உடன்படிக்கை விட்டு வெளியே போகும்போது என்னை நடத்த வேண்டும் என்ப அந்த கட்டாயத்திலிருந்து நானே வெளியே போகிறேன். ஆண்டவர் ஒருபோதும் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வரமாட்டார். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதோ வாசற்படியிலே நின்று
தட்டுகிறேன். யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றார், அவிசுவாசிக்கு சொல்லலை, சபைக்கு வெளியே இருக்கிறாராம். எத்தனை நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை வெளியே வைத்து விட்டு, ஆண்டவரை இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்காதீங்கப்பா, நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் அநேக வேளைகளிலே டிராயிங் ரூம் கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரே ஹால், என் வீட்டில் டிராயிங் ரூம் என்றதை சொல்லுகிறோம். அந்த முதல் ஹாலோ ரூமோ வாட்டெவர், யாரும் வந்தால் விருந்தாளிகளை அங்கே உட்கார வைத்து விட்டு அனுப்பி விடுவோம் இல்லையா? நம்முடைய சொந்தக்காரவங்களை மேபி இன்னும் 2 ரூம்குள்ளே கொண்டு போவோம். நம்முடைய குடும்பத்தின் ஆட்கள் தான் கடைசி வரைக்கும் வர அலவுடு, சரியா? அப்போ ஆண்டவரே இந்த டிராயிங் ரூமில் உட்காந்துக்காங்க, நான் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொண்டு வரேன்ப்பா, திஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர். ஆண்டவரே இதுக்கு மேலே என் வாழ்க்கைக்குள்ளே வராதீங்க, கொஞ்சம் எனக்கு லிபர்ட்டி கொடுத்துருங்க, நான் என்னை பிரியத்திற்கு நடக்கிறேன், நீங்கள் வரும்போதெல்லாம் நான் அந்த டிராயிங் ரூமில் உங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறேனோ, இட் வாண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி தருவார். அதை நான் அப்படியே குழந்தையாகவே மனதிற்குள்ளே ஆழமாய் பதிந்தது. யூ கேனாட் பி எ டிராயிங் ரூம் கிறிஸ்டியன். ஆண்டவர் வந்தார்னா வாசப்படியில் இருந்து நம்ம பாஸ்டர் வீட்டுக்குள்ளே எல்லாரும் போகிறோம்ல, கடைசியில் வெளியே வந்துடுறது. இப்போ வெளியே நல்ல வேளை வாசலை மூடி வச்சுட்டாங்க. நான் என்ன போல் ஆட்கள் வெளியே இருந்து உள்ள நுழையிறது கிச்சன் வழியை. அந்த மாதிரி ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வச்சுருந்தா தான் நம் வாழ்வு வளம் பெறும். ஆமேன். அப்புறம் ஆண்டவரே அவங்களுக்கு கிடைக்கிது எனக்கு கிடைக்கலையே, நான் ஜெபிக்கிறேன் பதில் இல்லையே, நோ இல்லையம்மா, நீ எனது ஒரு ரூமுக்கு அப்புறம் உள்ளவே விடலையே, நான் உள்ளே போய் உனக்கு காரியங்களை சரி பண்ண அந்த ஏரியாக்குள்ளே என்னை விடலையே, அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரே இந்த பெரிய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, சின்ன டிசிஷன், இந்த அங்கே போகணுமா இங்கே போகணுமா இவங்களோட பழகணுமா அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், அம்மா பெரிய ஒரு ஒரு விண்ணப்பத்துக்கு நான் பார்க்குறேன் பதில் கொடுக்க முடியுமான்னு. இந்த சின்ன காரியங்களெல்லாம் நீயே பார்த்துக்க. அப்புறம் ஆண்டவரே எனக்கு இதை செய்ய மாட்டா, செய்ய முடியாது, சரியா? நான் ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மை, சரியா? அதுதான் அழைப்பு என்ற அர்த்தம். முழுமையாய் குளிராயிரு இல்லைன்னா ஆனால் ஆண்டவரே கொஞ்ச நேரம் சும்மா கலந்துக்குவோம், அது இது நோ இட் வாண்ட் ஒர்க், சரியா? ரைட். அடுத்த வசனம் வாசிங்கப்பா, வேகமா போய். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சொல்லாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தலைகளில கையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். என்னென்ன காரியங்களை இந்த இடத்துல மெயினா சொல்றது நம்முடைய வாழ்க்கைய. அப்போ என்னென்ன காரியங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்களோ அவர் பாதுகாத்து கொள்வார். ஆமேன். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நமக்கு தெரியும். அதனால் அதை தெரியாதவர்கள் தான் செய்வாரோ செய்ய மாட்டாரோ. நோ, இட் இஸ் சீல்டு. அது சீல் அடிக்கப்பட்டுச்சு. எதனால? ஆண்டவருடைய கல்வாரி ரத்தத்தினால சீல் அடிக்கப்பட்ட உடன்படிக்கை. நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். அடுத்தது முக்கியமான வசனம். இதுல இருந்து தான் நாம் நம்முடைய தலைப்பை எடுத்தோம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் சொல்லுவோமா? நான் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில்
நான் கேட்ட, அப்படி சொல்லுவோம், நான் கேட்ட நான் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருப்பேன். கை கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம், அதன் மூலமாய் வந்த ரட்சிப்பு. அதுதான் இந்த இடத்துல இது முழுசை ஏன் வாசிச்சோன்னா அதனால தான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தைரியமாக நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், சொந்தக்காரர் மத்தியில், உலக மக்கள் எனக்கு தெரியும்ப்பா நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்று. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்களாம் போய் எவ்வளோ உயர்ந்து வரட்டும். ஒரு வசனம் இருக்குது பைபிளில், கர்த்தர் அவர்களை உயரத்திலே தூக்கி தாழ தள்ளி போடுவார். அதனால் நான் விசுவாசித்திருக்கவர் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு போதிக்க வேண்டாம். அதுதான் நம்முடைய. அப்படியா, அப்போ உங்களை மாதிரியே நானும் செய்கிறேன். செய்யவே நாம் கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் எந்த விசுவாசியும் தரிக்கவே கூடாது. ஆமென். சரி, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுவேன். அப்போ இதற்கெல்லாம் நமக்கு உதவி செய்வர் யார்? நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவியான தேவன். ஆமென். சரி, இப்போ இந்த ஒரு அறிமுகத்தோடு நாம் உள்ளே செல்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்போ அருளப்படுவார் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். எடுத்துக்கொள்வோம். யோவான் 7:37-38. யோவான் 7:37-38 எடுத்துக்கொண்டீங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே நம்பர் 136. ரைட். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனமாமா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப ஆண்டவர் உயர்த்தப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்பப்படுகிறார். நான் உங்களுக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறேன், உலக துவக்கம் முதற்கொண்டு முதலாவது ஆளுகை செய்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றுதான். பிதாவின் ஆளுகை. அவ்வப்போது தேவ ஆவி அவன் மேல் இறங்கினார். வாசிக்கிறோமா? கிதியோன் மேல் தேவ ஆவி இறங்கினார், தாவீதின் மேல் தேவ ஆவி இறங்கினார். அந்த காரியங்களை அவர்கள் முடித்த பின்பு ஆண்டவர் போய்விடுகிறார். ஆனால் அவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. இயேசுவானவர் இங்கே வந்த பின்பு கண்ட்ரோல் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. உலகத்தை ஆளுகிற கண்ட்ரோல் இப்பொழுது யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய இயேசு கிறிஸ்துவான ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆளுகை இப்பொழுது யாருடைய ஆளுகை? பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை. ஆனால் மூவரும் ஒன்றாகவே செயல்படுகிறார்கள். அதனால ஒன்றானமை தேவனாகிய நீர் என்று பார்க்கிறோம். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அருளப்படுவார். கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லிட்டாரா இல்லையா? ஆமேன். அப்போது நான் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன், ஆவியானவர் என்னோட பேசுகிறார்னு இல்லை. அது எந்த ஆவி உன்னோட பேசுகிறது என்று நீ கண்டு கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக இருக்கிறவனுடைய இருதயத்தில் மாத்திரமே பரிசுத்த ஆவியானோர் வாசம் பண்ண முடியும். ரைட்? ஓகே. நம்ம ஏர்லியராகவே சொல்லிட்டோம், விசுவாசத்து இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கு. அதனால தான் இந்த விசுவாசம் இல்லைன்னா புதிய உடன்படிக்கைக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கரெக்டு. அப்போ இந்த விசுவாசத்தை அவரை விசுவாசிக்கும் போது ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அந்த ஆவியானவரால் தான் இந்த நற்பொருளை நாம் காத்து கொள்ள முடியும். சரி, அப்போ தொடக்கி விட்டுட்டு போயிடுவாரா? எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயர் 12:1, ஆகையால்
இல்லம்மா செகண்ட் ஆஃப் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் கர்த்தராகிய இயேசுவே, அதை முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசுவே, அதை ஓட்ட நம்மோடு கூட அவர் துணையாய் கொடுத்திருக்கிறது அவருடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவரே. அப்போ நம் பார்வை யார் மேல இருக்கணும்? இந்த இடத்துல குறிக்கப்படுறது ஒரு மேரத்தான் ரேஸ். அதாவது நாம் பார்க்குறோம் அநேக இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாம் ரன்னிங் ரேஸ், அவங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு கோல் இருக்குது, துவங்குறாங்க, முடிக்கிறதுக்கு ஒரு ஃபினிஷ் லைன் அங்கே இருக்குது, ஒரு பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. அப்போது இவங்க எதை பார்த்து ஓடுவாங்க? ஓடுறவங்க இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஒருத்தரையாக பேசிட்டு என்னைக்காவது ஓடுறாங்களா? இல்லை. அப்போது நம்முடைய விசுவாச ஓட்டத்தின் கண் கர்த்தராகிய இயேசு முடித்திருக்கிறாரே அவர் மேலேயே இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அதையே பார்த்து அவர் இப்படி வாழ்ந்தாரே, எனக்கு வர்ற கஷ்டமெல்லாம் அவருக்கு தெரியும், என்னை காட்டிலும் வேதனை அனுபவித்த என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அதை மாத்திரம் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும். எனக்கு ட்ராக்கு 4 தான் கொடுத்துருந்தாருன்னா நான் ட்ராக்கு 4 தான் இருக்கணும். ஓட்ட பந்தயத்தில் 4th ட்ராக்கில் இருக்கிறவன் 4th ட்ராக்கில் தான் போய் முடிக்கணும். அவன் 1வது ட்ராக்கில் தொந்தரவு இல்லாமல் இருக்க கொஞ்சம் மாற்றி ஓடுனா அவனுக்கு பரிசு இல்லை. அப்போது கர்த்தர் எனக்கு என்ன ஓட்டத்தை நியமித்தாரோ அதிலே பொறுமையோடு ஓடுவேன். ஆமென். நம்ம சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? கர்த்தர் எனக்கு நியமித்த விசுவாச ஓட்டத்திலே நான் பொறுமையோடு இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடுவேன். ஆமென். சரி, இப்போ என்ன ஆகுது? ஓடுறோம், ரைட்டு. இந்த விசுவாச ஓட்டத்தில் இப்போ நமக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவன் கடைசி வரைக்கும் ஓடுனாதான் பரிசு. இடையில இப்படி விலகி போயிட்டு கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு திருப்பி அதே ட்ராக்கில் வந்தாலும் பரிசு கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போது நான் அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்லுகிறது? நல்ல போராட்டத்தை போராடினேன். அது என்ன போராட்டம்? விசுவாசத்தின் போராட்டம் மக்களே, விசுவாசத்தின் போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அதுதான் அங்க முக்கியம். என் கர்த்தர் எனக்கு கொடுத்த நற்பொருளாகிய விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நீதியின் கிரீடம் நமக்கு எப்போ கிடைக்கும்? விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் ஓடும்போது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போய் நீ ஓட்டத்தை முடித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென், ஆமென். சரி, அப்போ இந்த விசுவாசம் என்கிறோமே, இது எங்கே வருகிறது? எப்படிப்பா வரும் நமக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொடுக்கிறார். எப்படி என்னுடைய இருதயத்தில் விசுவாசம் வரும்? நீங்கள் கர்த்தரை அறியாத ஒருத்தர் இடத்துல ஆண்டவரை குறித்து பேசினா கேட்பாங்க, அது என்னது, அது எப்படி வரும்? ரோமர் 10:17. எல்லாத்து கேள்விக்கும் வேதத்தில் தான் பதில் இருக்கு. 10:17மா? ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் அப்போஸ்தலருக்கு அடுத்த புக் 19 பேஜ் 219ங்கறாங்க. ஆதலால் விசுவாசம் எப்படி வரணும்? கேள்வினாலே வரணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சபைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க. நீ வசனத்தை வாசிக்கும்போது ஏன் சத்தமாக வேத பாடம் வாசிக்கிறோம்? காதுக்குள்ள அந்த வசனம் போகணும், காதுக்குள்ள அந்த வசனம் போகணும். அப்போ இதை கேட்கும்போது என்ன வரும்? விசுவாசம் வரும். ஸோ நம்ம என்ன கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாகிறது. என்ன கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாகிறது. வேத
வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்பதனால மாத்திரமே விசுவாசம் நமக்குள்ளே வரும், கிரியை செய்யும். அப்போ நான் வேதத்தை படிக்கவே மாட்டேன், ஜெபம் மாத்திரம் பண்ணுவேன், ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீதிமொழிகளில் நான் காலங்களுக்கு முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. எனவே ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், இது நம்மளுடைய 2 கண்களை போன்றே இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். சரி, அப்போ நாம் வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ளே என்ன வரும்? விசுவாசம் வளரும். ஆமென், ரைட்டு. இப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் அர்த்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏற்கனவே நாம் அநேக முறை சொல்லியிருக்கிறோம். முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது என்ன என்றால், முதலிலே வேத பகுதியிலே அது எங்கே இருக்கிறது? இந்த விசுவாசம், அதாவது இதையும் சொல்லிடுறேன், பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்ற பதம் 35 முறை தான் வருகிறது. அதாவது புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்ற அடிப்படையிலே 35 முறை தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் இப்பொழுது பேசுகிற விசுவாசம் 287 தடவை சொல்லப்படுகிறது. ஆமென், 287 தடவை. அப்போ நமக்கு தெரியுதா புதிய ஏற்பாடு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுக்கு பேர் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறதே விசுவாசம்தான். எனக்கு விசுவாசம் போயிருச்சுன்னு சொன்னோம்னா புதிய உடன்படிக்கை உடைந்தது என்று அர்த்தம். அதனால தான் ஆண்டவரிடத்திலே ஒருவன் தன் மகனை சொஸ்தப்படுத்தி என்று வரும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் புதிய ஏற்பாடிலே சொல்லப்படுகிற விசுவாசம். என்ன விசுவாசம்? அவருடைய நாமத்தின் மேல் போன தடவை பார்த்தோம். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இதற்கு ஒப்பனையான பதம் 287 முறை இருக்கிறது. ஆனால் வேதத்திலே முதலாவது சொல்லப்படுகிற இடம் ஆதியாகமம் 15. வெரி குட். 6 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 15. விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாறியது எதினாலே? நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே, விசுவாச பிரமாணத்தினாலே. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசேயின் காலத்திலே. அதனால தான் அதை நம்முடைய ஆண்டவர் பேசும்போது, இயேசுவானவர் பேசும்போது மோசேயின் நியாயப்பிரமாணனே சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை நியாயப்பிரமாணத்திலே அல்ல, விசுவாச பிரமாணத்திலே இருக்கிறது. ரோமர் 3 அதிகாரம் 27 முதல் 30. சிஸ்டர் சத்தமா வாசிங்க. மேன்மை பாராட்டல் எடுத்துட்டீங்களா? ரோமர் 3:27 முதல் 30. 210 சரி பக்கம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளை அல்லாமல் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாகிய நாம் விசுவாசத்தினாலே தான் நீதிமான்கள் ஆகிறோம். ஆமென், ஆமென். அப்போ நியாயப்பிரமாணம் ஒன்றும் கடைபிடிக்க வேண்டாமா? ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய சபையில் அவர் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டார், நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீர்களா? ஆவிக்குரிய சபை தான். நான் கடைபிடிக்கிறேன் சொல்லி நியாயப்பிரமாணத்தை குறிச்சே பேசினார். அப்போது என் இருதயத்திற்குள்ளே வந்தது, பாஸ்டர் இயேசுவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று எழுந்து சொல்லிடலாமா அப்படின்னு. ரோமர் 10:4 சொல்லுகிறது,
கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இது எங்களுடைய சின்ன பிள்ளையில நான் வளர்ந்த இவாஞ்சலிக்கல் சர்ச்சுடைய பேசிஸ். எவ்ரி டைம் சொல்லுவாங்க, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், அதனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டியது எனது கடமை அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டியது என் கடமையாகிறது. அது நியாயப்பிரமாணத்தை விட ஒரு படி மேலானது. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் உட்கார்ந்து அதை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தெரியுமா? சொல்லணுமா? அதுக்கு எக்ஸாம்பிள், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கோபிக்கவே கூடாதுடான்றார் ஆண்டவர். நீ கொலை செஞ்சா நீ நியாயப்பிரமாணத்தினால தீர்க்கப்படுவாய். நீ கொலை செய்ய உன்னை தூண்டுகிற கோபத்தையே நீ அடிக்கலைன்னா விசுவாச பிரமாணம் நீதிமான் என்று சொல்லாது. சரியா? நீங்கள் அந்த அதிகாரத்தை, இது 5ஆம் அதிகாரம் தானடா, 5 மத்தேயு 5:7 நீங்கள் ரொம்ப கவனமாக வீட்டில் போய் மலை பிரசங்கத்தை வாசிங்க. அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்கிறார், பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிறிய இச்சையோடு நீ பார்த்தினாலே நீ விபச்சாரம். அப்போ ஆண்டவருடைய விசுவாச பிரமாணம் உயர்ந்ததா தாழ்ந்ததா? ஒரு படி உயர்ந்தது. வேரை அறுக்கிறது என்று பார்க்கிறோம். இல்லையா? இல்லையா? கவலைப்படாத. ஏப்பா கவலைப்படக்கூடாது? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடி, எல்லாமே உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பின்னாலே வரும். ஆமென். அப்போது நாம் ஒபே பண்ண வேண்டிய கிருபா பிரமாணம் இருக்கிறதே, இதற்கு யாக்கோபு கொடுக்கிற பேர் கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம். தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் உன்னை அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. எல்லாமே அதிலே சொல்லிடுறார் யாக்கோபு. இதிலே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளும் முடிஞ்சிருச்சுன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். விசுவாச பிரமாணம் என்று பாரம்பரிய சபைகளிலே வாசிக்கிற விசுவாச பிரமாணத்திலே முதலிலேயே அதை தான் சொல்லுவோம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அதெல்லாம் சொல்லி அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளுக்குள்ளாய் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. ஆமென். நம்ம விசுவாச பிரமாணத்தை சொல்றது இல்லை, அதை கட்டாயம் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நான் எந்த பிரமாணத்தில் நிற்கிறேன்னே எனக்கு தெரியும். அப்போது நம்முடைய ஆண்டவரின் கிருபா பிரமாணம் அதை விட பெரிதென்று பார்க்கிறோம். சரியா? இன்றைக்கி மெசேஜில் உள்ளேயே நான் இன்னும் வரலை, சுற்றி தான் இருக்கிறேன். சரி, பரவாயில்ல, பார்ப்போம், கர்த்தர் நடத்துகிறபடி பார்ப்போம். ஓகே. அப்போது இதை ஆண்டவர் சொல்லிட்டார், நமக்கு தெரியும். பவுல் எழுதுகிறார், தெரியுது. கிறிஸ்தவ சபைக்கு அது எப்படி வந்தது? ஒரு சிறிய வரலாறு குறிப்பு நான் கட்டாயமாய் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. இந்த வசனம் நம்ம பாஸ்டர்மாவும் சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்காங்க. 4 முறை சொல்லப்படுகிறது. ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, ஆர்டரில் போயிருங்க 17, கலாத்தியர் 3:11, எபிரெயர் 10:38. ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரெயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போது இது ஒரு அருமையான வரலாற்று குறிப்பு புராட்டஸ்டன்ட் சபையை பற்றி. இப்போ நமக்கு தெரியும், கிறிஸ்தவ சபைகளில் 2 பிரிவுகள் உண்டு, மேஜர் பிரிவு. ஒன்று கத்தோலிக்க திருச்சபை, அடுத்தது புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. புரொட்டஸ்டன்ட் என்றாலே சில காரியங்களை எதிர்த்து வெளியே வந்தவர்கள் என்று அர்த்தம். புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை
தோற்றுவித்தவர் யார் என்றால் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் என்ற ரோமன் கத்தோலிக்க துறவியார் ஜெர்மனியிலே விட்டன்பர்க் WITTENBURG விட்டன்பர்க் என்ற இடத்திலே 1517 வருஷம் தன்னுடைய வேதத்தை அவர் கத்தோலிக்க துறவி தான், அப்போ ஒரே ஒரு கிளை தான், அதை அவர் படித்து கொண்டு இருக்கும்போது இந்த ஆபகூக்கு வசனம் அவர் கண்ணில் பட்டு ரோமர் 1:17 அவர் கண்ணில் பட்டுதான். விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்வோமா? ரோமர் 1:17 குவிக்காக அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அவர் அதை வாசிக்கும் போது அவருக்கு அது புதிய ஒரு கண் திறப்பு, ஒரு ஐ ஓப்பனரா இருந்துதான். இது என்ன, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கு. நம்ம திருச்சபையில் பாவ மன்னிப்பும் விசுவாசத்திற்கு என்று டிக்கெட்டு, பாவ மன்னிப்பு சீட்டு விற்று கொண்டிருக்கிறார்களே. அந்த சீட்டை வாங்கினால், நான் எதையும் குறை கூறலை, அந்த சீட்டை வாங்கினால் அதை வைத்து உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று பிரசங்கிக்கிறார்களே. அப்போ வேதத்தில் வேற மாதிரி இருக்கிறேன்னு இவர் அப்படியே தேட ஆரம்பித்தாராம். இது ஒரு நாள் 2 நாள் கதை இல்லை, வருஷங்களாய் தேடும்போது அவர் ஆபகூக்கை கண்டுபிடித்தார், கலாத்தியரையும் கண்டுபிடித்தார், எபிரேயரையும் கண்டுபிடித்தார். அப்போ அவர் அதை பேஸ் பண்ணி தான் தன்னுடைய போராட்டத்தை துவக்கினார். மார்ட்டின் லூத்தர், அதனால தான் நம்முடைய முதல் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை லுத்தரன் திருச்சபை. மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய போராட்டம் போப் அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்திற்கு எதிராக அவர் போராட்டம் துவங்கியது இந்த 4 வசனங்களை அடிப்படையாக கொண்டு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொன்னால் எங்களுக்கு எதுக்கு பிழைக்கிறதுக்கு பாவ மன்னிப்பு போப்பிடத்திலிருந்து நாங்கள் வாங்க வேண்டும். அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு, பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசுவே சொல்லுகிறார். அதிலே தோற்றுவிக்கப்பட்டது இந்த சபை. ஆமென். ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ணலை. அவரோடு கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நீங்கள் எங்கேயாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிசம் நீங்கள் வாசிக்கணும். அப்போது ஒரு குரூப் ஆஃப் துறவிகள் அவரோடு கூட வந்தார்கள். இவர்கள் தான் பேச பிரசங்க பீடம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் இதவே பேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அது அப்படியே என்ன செய்தது, ஜான் கால்வின் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் இருந்த ஒரு ரோமன் கத்தோலிக் துறவிக்கு அது பாஸ் ஆனது. அதே போல் ஸ்விங்லி என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாண்டில் இருந்த ரோமன் கத்தோலிக்க துறவி அவருடைய அந்த லெக்சர்ஸை கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் கட்டாயம் மார்ட்டின் லூத்தர் பிக்சரோ ஃபில்மோ ஏதோ வந்தால் நீங்கள் பார்க்கணும். அப்போது அங்கே சுவிட்சர்லாண்டில் ஒரு குரூப் தொடங்கிருச்சு. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் பண்ணி அநேகர் உயிரை கொடுத்து தோற்றுவித்த கிளை சபை தான் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. அப்போது மார்ட்டின் லூத்தருக்கு யார் அதற்கு சப்போர்ட் கொடுத்தாருன்னா, ஜெர்மனியில் இருந்த ஒரு ராஜ பரம்பரையின் இளவரசன் தன்னுடைய அந்த கேஸ்ல் ஆஃப் விட்டன்பர்க் அந்த இடத்துல கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே ஒளித்து வைத்து கொண்டார். ஸோ யாராலையும் ஒன்றும் செய்ய முடியலை. அவர் அநேக நற்காரியங்களை அந்த ஒரு இளவரசன் செய்தபடினாலே மார்ட்டின் லூத்தரை தொட யாராலே முடியலை. அங்கே உட்கார்ந்து தான் அவர் புதிய ஏற்பாட்டை ஜெர்மனியிலே மொழிபெயர்க்க தொடங்கினார். அவர் உட்கார்ந்து எழுதின இடத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அப்போது அது வெளியே பரவ 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 ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஆர்மேனியா, இந்த சைடு ஐரோப்பாவுடைய இந்த பக்கம் ஹங்கேரி, ரொமானியா, இந்த நாடுகள் எல்லாம் புராட்டஸ்டாண்டிசத்தை தழுவ ஆரம்பித்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். அநேகருக்கு கல்லறைகள் மறுக்கப்பட்டது. அதையும் தாண்டி இங்கிலாந்திலே அரசு இந்த ராஜா, இந்த இளவரசன் தன்னுடைய விசுவாசத்தை
இங்கிலாந்து இளவரசர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது இங்கிலாந்து திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே ஜான் விக்லிஃப் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவானை கட்டையிலே மூங்கிலே கட்டி வைத்து பெட்ரோலை ஊற்றி எரித்தார்கள். ஏன்னா அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாராம் புதிய ஏற்பாட்டை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கையில் வந்தது. ஜான் வைக்லிஃப் அவர் எரிக்கப்பட்டார். அடுத்து என்ன ஆச்சு? இந்த அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் ஃபுல்லாக ப்ராட்டஸ்டாண்டிசத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்பையும் கேல்வின் சார் ஐ வில் நாட். ஸ்வெங்கிலியை சுவிட்சர்லாண்டில் பாடுபடுத்தினாங்க. இவர்கள் அனைவரும் சேர்ந்து தோற்றுவித்து பரவிய இப்பொழுது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாய் நிற்கிற சபை தான் புராட்டஸ்டன்ட் திருச்சபை. நம்மை கத்தோலிக்கர்கள் பதிதர் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. பதிதர் என்றால் திருடர்கள் என்ற அர்த்தம். எங்களுடைய வேதத்தை திருடி கொண்டு போனவர்கள் என்று. ஆனால் கர்த்தர் சொன்னது அதுதான். அதிலிருந்து வந்தது பென்டிகாஸ்டலிசம். ஆமென். அப்போது நாம் இந்த விசுவாசத்திற்கு ரொம்ப ரொம்ப விலை கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். சரியா? அப்போது நாம் இந்த விசுவாச பிரமாணத்திற்கு மிகவுமே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, அப்போது நான் பாஸ்டர் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் சுற்றி தான் இருக்கிறேன். வெளிப்பிரகாரத்திலே தான் இருக்கிறேன். நான் உட்பிரகாரத்துக்கு அடுத்த மாதத்தில் தான் போக முடியும். ஏன்னா எனக்கு இந்த வரலாற்று குறிப்பை கட்டாயம் நான் சொல்லணும்னு ஃபீல் பண்ணேன். சரியா? இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார்? தன்னுடைய விசுவாச போராட்டத்தை, நல்ல போராட்டம், அந்த போராட்டத்தை 5 வாக்கியங்களிலே ஸ்தாபித்தார். 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். கட்டாயம் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளணும். ஸ்பெஷலாக மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிறவர்கள். 5 ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்ஸ், விசுவாச அறிக்கைகள். நம்பர் 1, நான் இங்கிலீஷில் லாட்டினில் சொல்லிவிட்டு உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். கட்டாயம் எழுதி கொள்ளுங்கள். லத்தீன் மொழியில் முதல்ல, ஏன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை லத்தீன் மொழி தான். சோலா, SOLA, சோலா கிரேஷியா, GRATIA, சோலா கிரேஷியா. கிரேஷியான்னு பேர் வைக்கலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகா. GRATIA, கிரேஷியா, சோலா கிரேஷியா. அதற்கு என்ன அர்த்தம் ஆங்கிலத்திலே? கிரேஸ் அலோன், கிருபை மாத்திரமே. நம்பர் 2, சோலா ஃபைடே, SOLA, அது ஒரு வார்த்தை. ஃபைடே என்பது FIDE. நம்ம ஸ்கூல் ரெக்கார்டில் எழுதுவாங்க, திஸ் இஸ் அ போனாஃபைடு ரெக்கார்டுன்னு எழுதுவீங்களா? போனாஃபைடே, நம்ம போனாஃபைடுன்னு சொல்லிடுறோம். அதிகாரப்பூர்வமாய் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. சரி, சோலா ஃபைடே கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்களாப்பா? FIDE. அதற்கு ஆங்கிலத்திலே ஃபெய்த் அலோன் அல்லது கிரேஸ் ஒன்லி, அப்படி போட்டுக்கோங்க. ஒன்லி, கிரேஸ் ஒன்லி, அலோன், பார் அலோன், ஃபெய்த் அலோன், ஃபெய்த் ஒன்லி. 3வது, சோலஸ் கிறிஸ்டஸ், SOLUS, சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன். சோலஸ் கிறிஸ்டஸ், கிறிஸ்டஸ் என்று ஆண் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதுண்டு. சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன் அல்ல கிரைஸ்ட் ஒன்லி. 4வது, சோலா, SOLA, சோலா ஸ்கிரிப்சுரா, ஸ்கிரிப்சுரா, SCRIPTURA, சோலா ஸ்கிரிப்சுரா. லத்தீன் மொழியில் இது. ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்சர் அலோன், கிறிஸ்து மாத்திரமே, வேத வாக்கியம் மாத்திரமே. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? கடைசி சோலி, SOLI, சோலை, SOLI, சோலை. நீங்கள் தமிழ் எழுதுகிறவங்க அப்படியே தமிழ் எழுதுங்க, டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்கள். சோலை, டெயோ, DEO, டியோ அல்ல டெயோ தான் சொல்லணும். DEO, டெயோ, சோலை,
டெயோ, அடுத்த DEO, குளோரியா. குளோரியா, நீங்கள் நல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு குளோரியான்னு பேர் வைக்கலாம். மீனிங் க்ளோரி, GLORIA, குளோரியா. இன் எக்ஸெல்சிஸ் குளோரியா, அதுதான். சோலை டெயோ குளோரியா என்றால் காட்ஸ் க்ளோரி அலோன், தேவ மகிமை மாத்திரமே. திருப்பி சொல்லட்டா? சோலா கிரேஷியா, கிரேஸ் ஓன்லி, கிருபை மாத்திரமே. சோலா ஃபைடே, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மாத்திரமே. சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரமே. சோலா ஸ்கிரிப்சுரா, ஸ்கிரிப்சர் அலோன், தேவ வாக்கியங்கள் மாத்திரமே. கடைசி சோலாய் டியோ கிரேஷியா, காட்ஸ் டெயோ என்றால் காட். அதை தான் ஆங்கில மொழியில் தியோ என்று சொல்லுகிறோம். டெயோ, சோலாய் டியோ, காட்ஸ் க்ளோரி அலோன், காட்ஸ் க்ளோரி ஒன்லி. அப்போது அந்த விசுவாச போராட்டத்தின் அடிப்படை என்னவாம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் வேத வாக்கியங்களின்படி தேவ மகிமைக்கென்று நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். ஆமென். இது ஒரே ஒரு சப்போர்ட் வசனத்தை மாத்திரம் சொல்லி இதை நான் முடிச்சிடுறேன். 1 பேதுரு 4:11. 1 கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்களா? திருப்பி சொல்லணுமாப்பா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து மூலம் வேத வாக்கியங்களின் வழியாய் தேவ மகிமைக்கென்று நீதிமானாய் தீர்க்கப்படுகிறான். கடைசி இது நான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின வசனம். 1 பேதுரு 4:11 வாசிப்பாமா? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் செகண்ட் ஹாஃப் எல்லாவற்றிலேயும் அதே வசனம்டா. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. நமக்கு சொல்லப்பட்டது அதுதான். எல்லாவற்றிலேயும் சொல்லுவோமா? எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படியாகவே நான் செய்வேன். ஆமென். சரி, இப்போ இந்த அறிமுகத்தை இதோட கூட நாம் முடிக்கிறோம். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? கிரக்ஸை விட்டுட்டேன், பட் நான் விட போகிறதில்ல, அதுக்கு நான் திருப்பி வரணும். அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தை குறித்து 5-6 படிகள் நமக்கு காட்டுகிறார். விசுவாசம் இல்லை, அற்ப விசுவாசம், அதில் தான் இன்றைக்கி 95 அப்படியே ஃபிட் ஆகும். எனிவே டசன்ட் மேட்டர். அடுத்தது பெரிய விசுவாசம், இப்பேற்பட்ட விசுவாசம், மலைகளை பெயர்க்கும் விசுவாசம், சந்தேகப்படாத விசுவாசம். இந்த காரியங்களை குறித்து தான் நான் இன்னைக்கு ஆழமாய் தியானிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இதை நான் சொல்லாதபடி அதை சொல்லுவது வெறுமன உங்களுக்கு வேத வாக்கியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேர் இல்லாமல் மேலே மாத்திரம் பூவும் கனி இருந்தால் ஆடின உடனே ஆட்டின உடனே கையோடு வந்துடும். ஆமென், ஆமென். அப்போ நான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்? இதற்கு ஆதாரமாய் வசனம் மாத்திரம் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். அந்த கிரேஸ் அலோனுக்கு எழுதி கொள்ளுங்கள். எபேசியர் 2:8, ஃபெய்த் அலோன் கலாத்தியர் 3:11. குயிக்கா முதல் எபேசியர் 2:8, நம்பர் 2 கலாத்தியர் 3:11, நம்பர் 3 1 தீமோத்தேயு 2:5, சோலஸ் கிறிஸ்டஸ்க்கு 1 தீமோத்தேயு 2:5, 4வது 1 பேதுரு 2:9. வேத வாக்கியங்களின் மூலமாய் எல்லா விசுவாசியும் ஆசாரியன். அதோடு கூட 4வதுக்கு 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. 4வதுக்குப்பா சோலா ஸ்கிரிப்சுராக்கு 2 தீமோத்தேயு 3:16-17, காட்ஸ் க்ளோரி அலோனுக்கு 1 பேதுரு 4:11. ஒரே ஒரு காரியம், கிரேஸ் என்பதற்கு ஒரு அழகான பதம், அதை நீங்கள் கட்டாயமாக குறித்து கொள்ளுங்கள். அதோடு முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு கிரேஸ்னா GRACE, சரியா? இது அவங்க அந்த ஆதி திருச்சபை கொடுத்த மீனிங்.
காட்ஸ், ஆங்கிலத்தில் தான் சொல்ல முடியும், காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட், கிறிஸ்துடைய கிரைஸ்ட் அப்போஸ்ட்ரோஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். கிரேஸ் என்னதுன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவினாலே அவருடைய தியாகத்தினாலே எனக்கு வந்தது. எழுதிட்டீங்களா? எஸ், காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபெய்த் என்றால் இது FAITH, forsaking, FORSAKING. forsaking என்றால் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு. all I trust him. forsaking all I trust him. அதுதான் faith. எல்லாவற்றையும் விட்டு அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். சரியா? எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம பாஸ்டர் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் அநேகர் எல்லாவற்றையும் விட்டு, ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாரும், மேபி நாங்கள் அதில் சேர்க்க முடியாது, எங்களுக்காக யாரோ விட்டாங்க, அதோட ஒட்டிக்கிட்டே உள்ளே வந்திருக்கிறோம் நாங்கள். அப்போது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை பின்தொடர்ந்தேன். அப்படி செய்யும்போது கிறிஸ்துவுடைய எல்லா ஐஸ்வர்யமும் உனக்குரியது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் அனைத்தும் எனக்குரியது. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் எல்லோரையும் விட்டு அவருக்கு பின் சென்றேன், அவரையே விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த தகப்பனே, ஆரம்பம் முதல் இம்மட்டும் உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பலனும் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. கால சூழ்நிலைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து உம்முடைய பாடல் ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டின தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மியூசிக் வாசித்த, ஆராதனை செய்த, உடைய வார்த்தையை கொடுத்த, ஆண்டவரே வேதம் வாசித்த, ஆண்டவரே தசமபா காணிக்கை போட்ட இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை பல விதமாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய சித்தத்தின்படி நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவன் பார்த்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலபாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமிடமும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.